அந்த 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நாம் மாவட்ட பொறுப்பாளர்களாக மண்டல பொறுப்பாளர்களாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ அம்மா, கஜலட்சுமி அம்மா, சுபஸ்ரீ அம்மா, மணிகண்டன் ஐயா, ஸோ அவங்க 4 பேரும் வந்து இன்றைக்கி ஆற்றிய பணிகள் வந்து ரொம்ப அபூர்வமான பணி. இதுக்காக அவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் நாம் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா அவங்க ஒருங்கிணைத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நம்ம விழாவை ஈஸியாக, நான் இன்றைக்கி தான் வரேன், இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது, ஸோ ஈஸியாக நம்மளால் இதை பண்ண முடிஞ்சது. அதுவும் மணிகண்டன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லா பணிகளிலும் ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரதுலேருந்து, சாப்பாடு பரிமாறதுலேருந்து, ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தனி ஒரு ஆளாக வந்து எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஐயா அவர்கள் மென்மேலும் வந்து ஜோதிடத்துறையில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதங்களை வழங்கி, ஐயா அவர்கள் விசித்திரமான ஒரு டைட்டில், யாரும் பேசாத ஒரு டைட்டில், சந்திர நாடியும் கிரக சேர்க்கையும் அப்படின்ற ஒரு டைட்டில் எழுதியிருக்காரு. இந்த நாடியில் சந்திர நாடியை பிடிச்சோம்னாவே நிறைய ஈஸியான பலன்களை சொல்லிட்டு போயிடலாம். அதனால் எளிமையாக நீங்கள் பலன் சொல்வதற்கு இந்த சந்திர நாடி பயன்படும் என்பதை கூறி அவரை சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் அப்பா அம்மா தாய் தந்தை எங்களுடைய முன்னோர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த மணிகண்டராஜ் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனமாற வணங்கி, எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் பொற்பாதம் வணங்கி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். பொதுவாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே பேசியிருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா காலையில் இருந்த கூட்டம் இப்போ இல்லை, எல்லாம் இப்போ வந்து எல்லாம் மணியை கிளம்பிட்டாங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சொல்கிற பாயிண்ட்டு நச்சுன்னு இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா, வாடிக்கையாளர்கிட்ட சொல்கிறீங்கன்னா, எப்படி சார் இதை சொல்கிறீங்க, அவங்களே ஆச்சரியப்படுத்த மாதிரி இருக்கணும். நான் என்னை தேடி வர வாடிக்கையாக மீண்டும் மீண்டும் என்னை தேடி வந்துட்டு இருக்காங்கன்னா அது காரணம், நான் அதில் உள்ளே போய் ஜோதிடத்தை நான் பார்த்தீங்கன்னா நேசிக்கிறேன். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை நான் உள்ளே வரதுக்கு காரணம் எங்கள் தாத்தா ஜோதிடர், எங்கள் அப்பாவோட அப்பா ஜோதிடர், எங்கள் அம்மாவோட அம்மாவும் எங்கள் அம்மாவோட அப்பாவும் ஜோசியர். அதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே எனக்கு வந்து உள்ளே வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் இதில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வரும்போது ஜாதகம் பார்க்க வரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு இது நம்ம இதுக்குள்ளே வந்தக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெயின் தாட் எதுன்னு கேட்டால் கோச்சார சந்திரன். அவங்க எந்த நாளில் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்களோ அன்னைக்கு வந்து எங்கே போயிட்டு கோச்சார சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு மெயினாக பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு 10 கட்டம் போட்டுங்க, ஒரு உதாரணமாக 10 கட்டம் போட்டுங்க. ஒரு உதாரணமாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம். இப்போ என்கிட்ட பார்த்த கிளைண்ட்டில் ஒரு 200 ஜாதகம் என்னுடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அவங்க எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்களோ அவங்களுடைய ராசி நட்சத்திரம் ஞாபகம் இருக்கிறது அந்த 12 கட்டம் மைண்டுக்குள்ளே இருக்கும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு பார்த்துங்க. முதல்ல ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும். முதல்ல லவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கலை உங்களுக்கு கரெக்டாக வரும். காலையில் எழுந்திரிச்சிங்களா 9 நவகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. 9 நவகிரகங்கள் தான் நமக்கு வந்து வழிகாட்டியே இருக்கக்கூடியவங்க. இதுதான் கேள்வி அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். கோச்சார சந்திரனை சுட்டி காட்டாமல் உங்ககிட்ட கேள்வி வராது. அப்படி கேள்வி வந்ததுன்னா அவங்க சும்மா பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக வந்திருக்காங்க அர்த்தம். ஒரு மேஷ லக்கணம் போட்டுக்குங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான், மூணுல செவ்வாய் போட்டுக்குங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வராங்க, தொழில் சம்பந்தமாக கேள்வி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வெளியே போடுங்க. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன் மகரத்துக்கு வெளியே போடுங்க. இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து நல்லா தொழில் போயிட்டு இருக்கு, எல்லா ஜோசியத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய தொழில் சிறப்பாக போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நல்லா 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு வந்து 3 செவ்வாய் மறைகிறாரு. 3 செவ்வாய் மறைந்தாலும் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதிக்கு 6 போயிடுறாரு. அப்போ அவர் என்ன தொழில் பண்ணாலும் ஒரு லாஸ் கட்டாயம் சந்திப்பார். உங்ககிட்ட சொந்த தொழில் பண்ணணும் ஒருத்தர் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது லக்கணாதிபதியோட ஸ்டேட்டஸ். ஏன்னா இவர் தான் வண்டி ஓட்டிட்டு போகணும், வண்டியை இழுத்துட்டு போறாரு லக்கணாதிபதி தான். நீங்கள் லக்கணாதிபதி கட்டிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை தொழில் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன்.
இங்க இருக்கவங்களே நான் கேட்கிறேன், கடக லக்கணம், விருச்சக லக்கணம், மீன லக்கணம் யாரு இருக்கீங்க? இவங்கெல்லாம் சொந்த தொழில் பண்ணாங்கன்னா முதல் வரை ஆகும். யாருக்கிட்ட காசு கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் திருப்பி வாங்க முடியாது. இது இருக்குங்களா? இருக்கா? எத்தனை ஜாதகம்னு எடுத்துங்க, கடக லக்கணம், விருச்சக லக்கணம், மீன லக்கணம், எத்தனை ஜாதகம் எடுத்தாலும் முதல் தொழில் லாஸ். அடிச்சு சொல்றேன், நான் ஓப்பனா லைவ்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. யாருக்கிட்ட காசு கொடுத்தாலும் திரும்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் நேரம். இப்போ இதுவே ஒருத்தங்க நம்ம ஐயாவே பார்த்தீங்கன்னா பிடிச்சு விளக்கணும். அவர் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்காம இன்னைக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம், மேஷ ராசி யாரா இருக்காங்களா? மேஷ லக்கணம், மேஷ ராசி, துலா லக்கணம், துலா ராசி யாரா இருக்காங்களா? வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டாயம் ஒரு அவமானம் சந்திச்சு ஆகணும். இது இருக்கா? ஒரு அவமானத்தை சந்திக்காம அவங்க வாழ்க்கை. இதெல்லாம் நீங்க உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட நீங்க சொல்லி பாருங்க. அவங்க எப்படி சார் சொல்றீங்க கேட்பாங்க. சுவாதி நட்சத்திரம் யாரா இருக்கீங்களா? சுவாதி நட்சத்திரம் யாரா இருக்கீங்களா? அப்ப நாளைக்கு நீங்க மேரேஜ் பண்ணும்போது வரக்கூடிய வரனுக்கு ஒரு கட்டாயம் ஒரு கண்டம் உண்டு, ஒரு கண்டம் உண்டு. அதெல்லாம் நீங்க பார்த்து தான் பொருத்தம். இப்ப எத்தனையோ பேர் பொருத்தம் பாக்குறாங்க. பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணி 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 7ஆம் அதிபதி இப்படி இருக்காரு அப்படி இருக்காருனாங்க. 7ஆம் அதிபதி நின்ன இடத்துக்கு நேர் ஏழக்கூடியவனை பார்க்கணும். நேர் ஏழ சந்திரன் இருந்தானா மன வாழ்க்கை கசக்கும். இதெல்லாம் ஸ்டாம்ப் மாதிரி அடிச்சு சொல்லலாம். நீங்க செவ்வாய் கேது யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்க வீடு நிலம் சொத்து அவங்க பேர்ல இருக்கவே கூடாது. யாருக்கு இருந்தாலும் சுக்கிரன் கேது இருந்தானா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் பக்தர், ஆஞ்சநேயர் பக்தர் இருப்பாங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு ஜோசியம் பார்த்தது. அந்த பொண்ணோட ஜாதகம் ஒன்று சொல்ல, துலா லக்கணம். அந்த பொண்ணோட ஜாதகம் சொல்ல, துலா லக்கணம், லக்கணத்துல ராகு, 2ல குரு, 6ல சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது 7 கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாதகத்துல மகத்துல உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகல. அந்த பொண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா இது பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 year ஆயிடுச்சு. 1 year ஆனால் கூட அந்த ஜாதகம் கிட்ட மைண்டில் நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் ஜோதிடம். நம்ம வாடிக்கையாளருடைய பேர் ஞாபகத்தோ இல்லையோ அந்த கட்ட மைண்டுக்குள்ள ஞாபகம் வந்துன்னே இருக்கணும். நேசிக்கணும் கலையா. அந்த பொண்ணுங்க நான் சொன்னேன், என்னம்மா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிரச்சனையாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் மேரேஜ் பிரச்சனை அப்படின்னு. சரிம்மா உனக்கு மேரேஜ் நடக்குன்னா உங்கள் அப்பாவை நீ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுமா அப்படின்ட்டு. இல்லை சார் எங்கள் அப்பாவெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்தது சொல்லிச்சு. இல்லை சார் எங்கள் அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவன் இவன் ஓவராக மட்டமாக பேசிச்சு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை நீ என்னைக்கு வணங்குறியோ அன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம். அது வரைக்கும் நீ கல்யாணமே நினச்சி கூட பார்க்காத. ஏன்னா பெத்த தகப்பனுக்கே நீ மரியாதை கொடுக்கலன்னா நாளைக்கு வரக்கூடிய கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுப்ப? சொல்றது புரியுதுங்களா? வரக்கூடிய கணவன் ஏன்னா 7 கூட பாதகத்தில் உட்காந்துருக்கான். நீ கல்யாணம் பண்ணினா கட்டாயம் வழக்கு சந்திப்ப. உங்க அப்பாவை நீ பிரார்த்தனை பண்ணு. உங்க அப்பாவை நீ வணங்குறானா சார் ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் ரூல் ஒன்று தரேன். 8ஆம் இடத்துல எந்தெந்த கிரகம்லாம் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க பிடிச்சிங்கன்னா தான் வருமானம் வரும். நீங்க கோயிலுக்கே போக தேவையில்ல. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கா, உங்க அப்பாவை பிடிங்க. உங்க அப்பாவை டெய்லி பிரார்த்தனை பண்ண. 8ல சூரியன் 2 பாக்குறாரா? 8ல இருக்கிற சூரியன் 2 பாக்குறாரு. அப்பா உங்களுக்கு அப்பாவை பிடிச்சிங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துக்கிறான்னு என்ன அர்த்தம்? போன ஜென்மத்துல நீங்க அப்பாவுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க அர்த்தம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா போன ஜென்மத்தை அம்மாவுக்கு நீங்க வந்து துரோகம் பண்ணிருக்கீங்க அர்த்தம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. போன ஜென்மத்தை பாத்தீங்கன்னா குருநாதருக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க அர்த்தம். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை துரோகம் பண்ணி படுத்தீங்க. அது குழந்தைக்கு நீங்க ஏதோ ஒரு ரூபத்தை பிரச்சனை பண்ணிருக்கீங்க அர்த்தம். அதெல்லாம் ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய முன்னோர்களை தான் நீங்க வழிபடணும். முன்னோர்கள் தான் வழிபடணும். கோயிலுக்கு உள்ள நீங்க போனாலும் வேலையை செய்யாது. இன்னொரு ஸ்டாம்ப் ஒன்று தர, ராகு வந்து திஜி சூன்யத்தில் உட்காரக்கூடாது. ராகு திஜி சூன்யத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா ராகுவும் திஜி சூன்யம். ராகு நின்ற வீட்டு அதிபதியும் கெட்டுட்டாருன்னா நீ எத்தனை கோயில்கள் ஏறி இறங்கினாலும் யாகம் பூஜை பரிகாரம் பண்ணாலும் வேலை செய்யாது. இதை நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ஜாதகத்து மேலே ஆய்வு பண்ணிட்டேன். 100 ஜாதகத்து மேலே ஆய்வு பண்ணேன். அது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ராகு திஜி சூன்யம் 3 தலைமுறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா வழிபாடு விட்டு குலதெய்வ வழிபாடு விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கறதெல்லாம், ஏன் நீங்க உங்க குலதெய்வத்தை விட்டுட்டீங்க? சார் எங்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வம் திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வம். பரவாயில்ல பண்ணுங்க. யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஜோதிடா நான் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்குறேன் வாங்காதீங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்டா மட்டும் நீங்க ஜாதகம் பாருங்க.
சந்திர நாடியிலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் ஒன்று போட சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோச்சார சந்திரன் நான் ஒரு ஜாதகம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, துலாலக்கணம் ஒரு பொண்ணோட ஜாதகம். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து மேஷத்தில் இருக்காந்துருக்கு. இப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துக்கு சந்திரன் வெளியே போடுங்க, கரெக்டாக கல்யாண சம்பந்தமாக தான் கேள்வி கேட்கும். கோச்சார சந்திரனை சுட்டி காட்டாமல் நீங்கள் எந்த கேள்வியும் சொல்லக்கூடாது. அப்படியே நோட்டை மூடி திருப்பி போயிட்டு வாமா சொல்லிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சமே பார்க்க விடல சொல்லிட்டு அலோவ் பண்ணாமல் அனுப்புது. நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் பேமெண்ட் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கர்மா வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சனி சேர்க்கை இருக்கு. ஒரு ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருக்குன்னா இருக்கிற ஓவர்லோடு கர்மாலேயே பெரிய கர்மா புதன் சனி சேர்க்கை தான். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை இருக்கும். இஎன்டி பிரச்சனை காது கேட்காதவங்க, காது கேட்க திக்கி பேசுகிறவங்க, வாய் பேச முடியாதவங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஓவர் பரிகாரம் கொடுக்கக்கூடாது. புதன் சனி சேர்க்க உள்ள ஜாதக கிட்ட நீங்கள் பரிகாரம் டாப் லோடில் கொடுக்கக்கூடாது. கர்மா உங்கள் தலைமையில ஏறி உட்காந்துக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு உண்டான கேள்வி மட்டும் கேட்டுட்டு சைலண்டாக அவங்கக்கிட்ட 2 கோயில் மட்டும் குதிட்டு போயிட்டு வாங்க சொல்லி திருப்பி அமைச்சிடணும். இருக்கிற கர்மாலே மோசமான கர்மா புதன் சனி. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உத்திராட்டாதி இருக்கு, ரேவதி இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்மகாரங்க சனி தான் இருக்காங்க. புதனோடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் இறப்பு நடக்காது. புதனுடைய ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ரேவதி உட்காந்துருக்காரு. ரேவதி சனியோட நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு, புதனுடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புதனுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் இறப்பு நடக்காது. ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் கேட்டேன், உங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரான்னு கேட்டேன். எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டாங்க. 9ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் கெட்டு போச்சு. 9ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு 4ஆம் இடம் ஹார்ட் ப்ராப்ளம். அங்கே பார்த்தீங்கன்னா 8 கூடிய 4ல் உட்காந்துருக்கான். அப்பா உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் இறந்தாரம்மா. ஆமாம் சார், எங்கள் அப்பா வந்து மெயின் ஹார்ட்டில் தான் இறந்தார். ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது, எங்கள் சொந்தக்காரங்களோட தெரியாது. நீங்கள் எப்படி சொன்னீங்க? இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்துக்குள்ள நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்ணை மூடின்னு பட்டையை கலப்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டண்ட்டாக பரிகாரம் கேட்குறாங்க. கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை போய் தொட போகுதுன்னு போயினா பாருங்க. எந்த கிரகத்து மேலே போயிட்டு இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரத்தை கொடுங்க, நச்சுன்னு வேலை செய்யும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கணும்லாம் அந்த மாதிரி பரிகாரம்லாம் கொடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பரிகாரம் கொடுங்க சார், ரிலீஃப் கிடைக்கணும், கடன்லேருந்து ஒரு நிவர்த்தி. கோச்சார சந்திரன் நெக்ஸ்ட் எந்த கிரகத்தை போய் தொடப்போகுது, கேதுவை தொடப்பாதா கரெக்டாக ஒன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேற எந்த இதுவும் தேவையில்லை சொல்லுங்க, போகிறோம். இன்னும் வந்து ஏகப்பட்டது சொல்லலாம். எனக்கு இன்னைக்கு கூட பேசினா கூட சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அப்புறம் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதனால் என்னுடைய இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் வந்து சென்னையில் மணிகண்டன். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 98 41 87 03 19. எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள். இதை நிறைய ஆய்வுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். செல்ஃபோன் நம்பர் சொன்னீங்களா? ஓகே சார், வாழ்த்துக்கள். இதில் வந்து ஐயா வந்து சூப்பராக வந்து நிறைய கருத்து சொன்னார். அதில் வந்து நம்ம சந்திரனை பற்றி பேசுறதுனால என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குதோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இடர்பாடு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனநிலை மட்டும்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதை நீங்கள் நிறைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பாருங்க. ஓகேங்களா ஐயா? இந்த கதை